தருமபுரி மாவட்டத்தில் விதிமுறைகளை மீறி குடியிருப்புகளை கட்டிய தகவலை வாட்ஸ்அப்பில் பகிர்ந்த நபரை திமுக நிர்வாகி மிரட்டிய ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நல்லம்பள்ளியில் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ள புராதன சின்னம் அறிவிக்கப்பட்ட சென்றாய பெருமாள் கோவில் அருகே விதிகளுக்கு புறம்பாக 4 குடியிருப்புகளை திமுக ஒன்றிய செயலாளர் ஏ.எஸ். சண்முகம் கட்டியுள்ளார். மேலும் அந்த வீட்டு சுவரில் எனது முகவரி திமுக என எழுதியுள்ளார். இது தொடர்பாக நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்ட நிலையில் குடியிருப்புகளை அகற்றுமாறு தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. தீர்ப்பு வெளியாகி 1 வருடத்திற்கு மேல் ஆகியும் ஸ்டாலின் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இது தொடர்பாக சமூக ஊடகத்தில் வெளியான தகவலை வாட்ஸ்அப்பில் பரப்பிய திமுக தொண்டருக்கு ஏ.எஸ். சண்முகம் கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். திமுகவினரின் அராஜகம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஒரு புலி போயாச்சு, இப்ப சிங்கங்க உயிரோட. என்னன்னு புரியல. ஒரு இப்ப சிங்கம் புலியில் ஒருத்தன் போயிட்டான் மேல் லோகத்துக்கு. சரிண்ணா. இன்னொருத்தன் போறான் கூடி சீக்கிரம். நீ தெரியாம போட்டே வாட்ஸ்அப்ல? தெரியாமலா போடலண்ணா, கட்சி செய்தி பொதுவாக வர்றது ஏதோ ஒன்று போடுறது தான். கல்லூரியில் மாணவர்கள் மோதலை தடுக்க சிறப்பு குழு அமைக்க வேண்டுமென ஸ்டாலின் அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பரிந்துரைத்துள்ளது. பச்சையப்பா கல்லூரி மற்றும் மாநில கல்லூரி மாணவர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் மாணவர் மரணமடைந்த விவகாரத்தில் பல தலைவர்கள் படித்த புகழ்பெற்ற கல்லூரிகளில் மாணவர்கள் குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவது வேதனையளிப்பதாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா தெரிவித்தார். மேலும் குற்றவாளிகள் பிறப்பதில்லை, உருவாக்கப்படுகிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டி பேசிய அவர், மாணவர்கள் மோதல்களை தடுக்க பள்ளிகளில் அடிக்கடி ஆசிரியர் பெற்றோர் கூட்டங்களை நடத்தி பிரச்சனைகளை அடையாளம் கண்டு தீர்க்க வேண்டும் எனவும் கூறினார். பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் மாணவர்கள் மோதல் அதிகரித்துள்ள நிலையில் நீதிபதி தெரிவித்திருக்கும் கருத்து ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகி இருப்பதை உறுதி செய்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் சிறுசேரியில் சிபி டெக்னாலஜிஸ் நிறுவனம் 1882 கோடி ரூபாய் செலவில் நிறுவிய தரவு மையத்திற்கு ஸ்டாலின் அரசு ஸ்டிக்கர் ஒட்டியுள்ளது. தனியார் முதலீட்டில் முயற்சியில் உருவான தரவு மையத்தை ஸ்டாலின் திறந்து வைத்து அரசின் சாதனை என விளம்பரங்கள் போட்டு கொண்டாடுவது மக்களிடையே விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது. அதிமுக திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி வந்த ஸ்டாலின் மாடல் தற்போது தனியார் நிறுவனத்திற்கும் ஸ்டிக்கர் ஒட்டுவதாகவும் மக்கள் வரி பணத்தில் வெற்றி விளம்பரங்கள் செய்வதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர்.